கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் லூக்கா 22வது அதிகாரம் 32வது வார்த்தையின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை சந்திப்பதற்கு முன்பாக பேதுருவுக்காக ஜெபித்ததை அந்த வேதவசனம் சுட்டி காண்பிக்கிறது. நாமும் கூட அநேக நேரங்களை நாம் நெருக்கப்படும் போது நமக்கு முடியாத தருணங்களை நமக்காக தான் ஜெபிப்போமே தவிர பிறருக்காக ஜெபிக்க மறந்து விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பேதுரு சோதிக்கப்படுகிறதை முன்கூட்டியே அறிந்து அவருக்காக ஜெபித்தது போல நாமும் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறதுனால இந்த வார்த்தை கொண்டு நீங்கள் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நானும் தேசத்துக்காக, நம்முடைய மாநிலத்துக்காக, நம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக எவ்வளவாக ஜெபித்திருக்கிறோம், எவ்வளவாக கண்ணீர் வடித்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த வேதவசனம் நமக்கு உதவி செய்கிறதாக அமைந்திருக்கிறது. இரண்டாவது காரியம், பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்தவர் தான், அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தவர் தான், அவருடைய வல்லமை கண்கூடாய் கண்டவர் தான், பரலோக தரிசனத்தை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினவர் தான். ஆனாலும் கூட தான் நெருக்கப்படும் போது, சத்துருவினால் சோதிக்கப்படும் போது, மனுஷிக வல்லமைகளால் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுதளித்த போதும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இன்னும் என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. ஏன்னா அவருக்காக கண்ணீர் வடித்து ஜெபித்ததுனால ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி பேசுகிறார், இன்னும் என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. இன்னைக்கு அதே கேள்வித்தை நம்ம இங்கு பார்த்து ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். அநேக நேரங்களில் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயத்தினாலையும் இன்றைக்கு நம் ஜீவனுள்ளவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாம் இன்னும் ஆண்டவர் நேசிக்கிறவர்களாக இருப்போமே. ஆனால் விசுவாசத்து வழிவிலகி போகாதபடிக்கு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது பேதுருவை 5000 பேருக்கும் அதிகமான லட்சிப்பதற்கு ஒரே பிரசங்கத்தில் பயன்படுத்தின தெய்வம் நம்மையும் பயன்படுத்த விரும்புகிறார். பிறவி சப்பானியை எழுந்து நடக்க பண்ணி தேவ நாமத்தை பேதுரு மகிமைப்படுத்தினது போல அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர்களாக தேவன் நம்மையும் பயன்படுத்த விரும்புகிறார். அவர் எதிர்பார்க்கிற காரியம் பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் இன்னும் அதிகமாக அவரிடத்தில் அன்பு கூர்ந்து விசுவாசத்தில் விலகி போகாதபடிக்கு அவர் நிலைத்திருக்கும்படியாக மாற தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இன்றைக்கு நீ ஜெபித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாக நேசித்து நமக்கு சாட்சியாய் வாழ்ந்து அநேகரை இயேசு கிறிஸ்துவின் அன்பில் கொண்டு வருவதற்கும் எங்களோடு கூட இருக்கிற என் குடும்பத்தார, என் நண்பர்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் ஸ்திரப்படுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கற்றுங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையினுடைய அர்ப்பணித்த ஒவ்வொருத்தரையும் கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, அவங்க விரும்புகிற வேண்டிய நன்மைகளை செய்யுங்க. கர்த்தர் தாம் இவர்கள் மூலமாக நீ மகிமைப்பட அன்புக்கான நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்த நடத்த ஒன்றுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே, ஆமேன்.